தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9500 கனஅடியாக குறைந்த நிலையில் ஆற்றில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், என்னென்ன நிபந்தனைகளோட அங்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுறாங்க? லாவண்யா, கடந்த ஒரு வாரமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் மற்றும் கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாலும் கடந்த ஒரு வாரமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதாவது வினாடிக்கு 65,000 கனஅடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி மாவட்ட நிர்வாகம் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தற்பொழுது மழை அளவு குறைந்துள்ளதால் நீர்வரத்து படிப்படியாக குறைந்துள்ளது. அதாவது நேற்று வினாடிக்கு 28,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 16,000 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது 10 மணிக்கு 9,500 கனஅடியாக குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்கவும் மற்றும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஆற்று பகுதியில் சுற்றுலா பயணிகள் யாரும் குளிக்கக்கூடாது என இருந்தால் பல்வேறு இடங்களில் சுழல்கள் இருப்பதாலும் அந்த பகுதியில் குளிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளது. அதே போல குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பரிசல் பயணம் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மழை அளவு மீண்டும் அதிகரித்தால் ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் மட்டுமே குளிக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.